இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, என்னுடைய வருடாந்திர ஆண்டு தியானத்திற்காக நான் ஏற்காடுக்கு வந்திருக்கிறேன். ஆகவே தியான நேரங்களில் கொஞ்ச நேரம் இறை வார்த்தைக்காக செலவழித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 நகரங்களை கடிந்து கொள்கிறார். கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாவும் என்று இந்த 3 நகர்களை கடிந்து கொள்கிறார். ஏன் கடிந்து கொள்கிறார்? அந்த நகரத்தின் மீது அவருக்கு ஏதாவது கோபமா அல்லது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா அப்படி என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அந்த நகரங்களின் மீது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ இல்லை. மாறாக அவர்கள் மீது இருந்த அதீத பாசத்தின் காரணமாக அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதாக இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, அந்த மக்கள் ஆண்டவரிடத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தார்களே ஒழிய, அந்த அதிசயங்கள் அந்த அற்புதங்கள் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தையும் கடவுளுடைய அருளையும் உணர மறுத்து விட்டார்கள். அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உணர மறுத்த அவர்கள் அந்த கடவுளுடைய பிரசன்னம் தங்களுடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு அருகில் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த முக்கியமான ஒரு காரியத்தை மறந்து விட்டதாக தான் இன்றைக்கு நம்ம உணர்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 3 நகரங்களும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாக பெற்ற நகரங்கள் என்று தான் சொல்லலாம். மிக அதிகமான புதுமைகள் கூட இந்த 3 நகரங்களில் தான் ஆண்டவர் நிறைவேற்றியிருந்தார். ஒருவேளை அவர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு தங்களையே பழக்கப்படுத்தி கொண்டார்களோ என்னவோ என்பதைத்தான் நமக்கு நினைக்க தோன்றுகிறது. பல நேரங்களில் கோயிலில் இருக்கிற பூனைகள் பயமறியாது அப்படி என்று சொல்லுவார்கள். காரணம், அது ஒரு உன்னதமான இடம் என்பதை அங்கு இருக்கிற பூனைகள் உணராமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து போவது போல பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு கூட இப்படி ஒரு பழக்கப்பட்ட ஆன்மீகத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாவும் மக்கள் ஆண்டவரை அன்றாடம் கண்டவர்களாக இருந்தாலும், ஆண்டவருடைய அரும் பெரும் காரியங்களுக்கான சாட்சிகளாக அவர்கள் இருந்தாலும், அவரை மீட்பராகவோ கடவுளுடைய திருமகனாகவோ உணர மறுத்து விட்டார்கள், ஏற்க மறுத்து விட்டார்கள் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தினமும் திருப்பலிக்கு வருகிற ஒரு நபராக இருக்கலாம், தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், வருடத்திற்கு ஒரு முறை நல்ல தவக்காலத்தை ஏறெடுத்து ஜெப தப ஒழுக்க காரியங்களில் நம்ம சிறந்து விளங்குபவர்களாக கூட இருக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை பாத யாத்திரையாகவோ அல்லது திருப்பயணமாகவோ நம்ம ஆலயங்களுக்கும் பேராலயங்களுக்கும் செல்கிற பழக்கத்தை கொண்டிருப்பவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நெருக்கத்தில் இருக்கிறோமா என்பது தான் அடிப்படையான ஒரு கேள்வி. சில நேரங்களில் இந்த ஆன்மீக காரியங்கள் வெறும் சடங்குகளாக மாறிப்போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆகவே எத்தனை முறை நம்ம ஆலயத்திற்கு வந்தோம், எத்தனை முறை ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்ம பங்கு பெற்றோம், எத்தனை மணி நேரம் நாம் ஜெபித்தோம் என்பது முக்கியமல்ல, ஆண்டவருக்கு நெருக்கத்தில் எவ்வளவு இருக்கிறோம் என்பதே மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நாட்களில் என்னுடைய எண்ணமும் இப்படியாகத்தான் இருக்கிறது. வருடம் ஆண்டு தியானம் செய்கிறோம், மாதம் ஒரு நாள் தியானம் செய்கிறோம். ஆண்டவருக்கு நெருக்கத்தில் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிறோமா? ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெறுகிறோமா என்கிற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனையோடு நாம் வெறும் சடங்குகளை மட்டும் நம்பி அல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாகவும் அந்த பிரசன்னத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் மனம் மாற்றத்தின் வழியாய் ஆண்டவருக்கு நெருக்கத்தில் செல்ல இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.